ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்போதும் பாராட்ட வேண்டும். மிக அருமையான வேதவசனம் பவுல் இங்கு சபைகளுக்கு சொல்கிறதை இந்த வேத வசனத்தில் நாம் வாசித்தோம். இந்த வசனத்தில் கூட வைராக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களில் வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். வைராக்கியத்தின்படி அவர்கள் இருந்து வாழ்ந்து மறித்து விடுகிறார்கள். ஆனால் வேத வசனம் பவுலிங்க நமக்காக எந்த காரியத்தை செய்யும்படியாக வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், நல் விஷயத்தில் என்று சொல்லப்பட்டிருக்க மெய்யாகவே நல் விஷயத்தில் நாம் வைராக்கியம் பாராட்டுவது மனிதனுக்கு நல்லது, பாராட்டுவது நல்லதுதான் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் நம் ஒவ்வொரு நாளில் வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அதுவும் நல் விஷயத்தில் இருக்கும்போது தேவன் அதை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பூமிக்குரிய வைராக்கியம் அது அநேக இடர்பாடுகளையும் இன்னல்களையும் துன்பத்தை உண்டாக்கும். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக வாழ்வீர்கள் என்றால் உங்களை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிற பவுல் அதை தான் சொல்லியிருக்கார். கர்த்தருடைய காரியங்களை இப்போ அநேக காரியங்களை வைராக்கியம் கொள்வது அது நல்லதல்ல. ஆனால் தேவனுடைய காரியங்களில் நீங்கள் வைராக்கியம் கொள்வீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அநேக வைராக்கியங்கள் உண்டு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக வாஞ்சியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வசனத்தின் மேலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நல் விஷயத்திலும் நாம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாய் அதை வாசித்து அதன் பிரகாரம் நடப்பதற்கு வைராக்கியம் கொள்ளுங்கள். நன்மைகளை செய்வதற்கு வைராக்கியம் கொள்ளுங்கள். அநேகருக்கு உதவிகளை செய்வதில் நாம் வைராக்கியம் கொள்ள வேண்டும். அநேக நல்ல காரியங்கள் இந்த பூமியில் உண்டு. மனிதர்களுக்கு உதவி செய்வது, மனிதர்களை தேவனுடைய பாதையிலும் பரிசுத்தத்திலும் நடத்துவது நல் விஷயம். அதுபோல் அநேக காரியங்கள் நல் விஷயங்கள் உண்டு. அதில் நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று பவுல் அதை தான் சபைகளுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் நாம் தியானிக்கும்போது கூட இந்த காரியத்தை நாம் மனதில் வைத்து ஒவ்வொரு நாளிலும் நாம் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இந்த வேத வசனத்தின்படி நாம் வைராக்கியம் கொள்ள வேண்டும். தாவீது கூட வேதத்தில் பார்க்கும்போது அநேக இடத்துல வைராக்கியத்தை குறித்து அவர் பேசியிருக்கிறார். ஆலயத்தை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக இடங்களில் தாவீது வைராக்கியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்தில் கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையும் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவர் வைராக்கியம் கொண்டவராய் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி தேவனுடைய மகிமையை பார்த்ததாக வேதவசனம் சொல்லியிருக்கு. அதுபோல் உங்களுடைய வைராக்கியம் இந்த கடைசி நாட்களில் என்னவாக இருக்கிறது? அநேக காரியங்களை குறித்து, உலகத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் வைராக்கியம் பாராட்டுகிறீர்களா? அதை விட்டு நாம் கர்த்தருடைய காரியங்களில் தாவீதை போல கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் என்று தாவீது சொன்னது போல நீங்கள் எந்த காரியத்தில் தேவனுடைய காரியங்களில் நீங்கள் வைராக்கியம் பாராட்டி அதில் இன்னும் அதிக வளர்ச்சி அடையும்படியாக வைராக்கியம் கொள்ள வேண்டும். தாவீதை போல வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்வதற்காகவும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காகவும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதற்காகவும் நீங்கள் வைராக்கியம் கொள்வீர்கள் என்றால், வேத வசனத்தின் மீது நீங்கள் வைராக்கியம் கொள்வீர்கள் என்றால், மெய்யாகவே தாவீதை தேவன் உயர்த்தினது போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் பாராட்டுகிற விஷயம் நல்ல விஷயங்களில் நாம் வைராக்கியம் பாராட்டுவோம். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல என்று பவுல் சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அதுபோல் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் வைராக்கியம் பாராட்டுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது, நம்முடைய வாஞ்சியாக இருக்கிறது. நாம் எப்போதும் வைராக்கியம் பாராட்டுகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அல்ல. தேவனுடைய வைராக்கியம், பக்தி வைராக்கியம் தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி பற்றி எரிந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடைசி நாட்களில் பக்தி
பக்தி வைராக்கிய வசனத்தின் மேலே, தேவனின் மேலே, நல் விஷயங்களின் மேலே நாம் ஒவ்வொரு நாளிலும் வைராக்கியம் பாராட்டும் போது தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அதுபோல் நாம் நல்ல விஷயங்களை வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்கு நன்றி செலுத்தினோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவையற்ற காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டாதபடிக்கு நல் விஷயத்தில் நாங்கள் வைராக்கியம் பாராட்டி தாவீதை போல உம்மிடத்தில் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. இப்படி வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நல் விஷயத்திற்கான வைராக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.